அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நித்யா அருண். கடந்த 2026 சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில அனைத்து கட்சிகளின் சார்பாக நடத்துற மேகதாது அணை கட்டுறத வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து கண்டன உரை ஆற்ற இருக்கிறாரு. அதுல வந்து நம்மளும் இன்னைக்கு பங்கெடுத்து இருக்கிறோம். கடந்த கால ஆட்சியில இருந்து, அதாவது திமுக ஆட்சியில இருந்து நம்மளோட வரலாற்றுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டே வராங்க. அதாவது தமிழர்களோட இந்த நிலத்துல இருந்து கிடைக்கிற எல்லாமே மத்த மாநிலங்கள் பகிர்ந்துக்கணும். இந்த மீத்தேன் ஆகட்டும், ஈத்தேன், நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம மத்த மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா நம்மளோட வேளாண் குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த காவிரி நீரை குடுக்கறதுக்கு பல காலங்களா போராட்டங்களா தான் நம்ம இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். போன ஆட்சியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இந்த மாதங்கள்ல திறந்து விட்டுருக்கணும் தண்ணி இந்நேரம். ஆனா இன்ன வரைக்குமே தண்ணி வந்து திறந்து விடல. அதாவது உபரி நீர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட விவசாயிகளோட நிலைமை என்ன? அவர்களுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் வாழ்வாதாரம். அதுவே நம்மளுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கல அப்படிங்கும்போது, அப்ப நம்ம இதுல வந்து இவங்க பேசுற இந்த ஒரே நாடு, இந்த தேர்தல் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, அப்ப இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னு தண்ணின்னு வரும்போது மட்டும் இது வந்து அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமை அப்படின்னு எடுத்துக்கிறது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும்? அத பத்தி பேச வேண்டிய நம்மளோட தமிழக முதல்வர் எப்பயும் போல வாயை மூடிட்டு அமைதியாவே இருக்கிறாரு. அவர் அமைதியா இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு இது வரைக்கும் புரியல. இனிமேலாவது இதுக்காவது வாயை திறப்பாரா இல்ல மாட்டாரா அப்படிங்கறதுதான் தெரியல. உண்மையாலுமே அவர் ஒரு மக்களின் முதல்வரா இருந்தாரு அப்படின்னா அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவர் வந்து ஒரு ஆலோசனை கேட்டிருக்கணும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்? ஏன்னா தரமாட்டேன் அப்படிங்கிற கர்நாடகால அனைத்து கட்சிகளையும் கூட்டுறாங்க, பிஜேபியும் கூட்டியிருக்கிறாங்க. கூட்டி அவங்க ஒரு ஆலோசனை முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நம்மளோட முதல்வர் பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளையுமே வந்து கூட்டல. ஆனா அவர் போய் கர்நாடகால இருக்க முதல்வரை சந்திச்சு நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுவாரு? அவர் என்ன நினைக்கிறாரு? மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா இருந்தா மக்களுக்கு உண்மையா நல்லது செய்யணும். இந்த அண்ணன் வன்னியரசு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, கடன் வாங்குறது வந்து கரெக்ட், திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படின்னு. ஆனா இப்ப அவங்களோட ஒரு தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் நடக்குது. அதுக்கு QR கோடு போட்டு அவங்களே வந்து எங்களுக்கு திரள் நிதி கொடுங்க, நாங்க கூட்டம் நடத்தணும்னு கேக்குறாங்க. அண்ணா இது என்னண்ணா இது திரள் நிதியா? நீங்க என்ன மக்கள்கிட்ட கடன் வாங்குறீங்களா? நீங்க திரள் நிதி தானே வாங்குறீங்க? நீங்க வாங்கினா சரி, நாங்க வாங்கினா தப்பா? என்ன இது நியாயம்? கரெக்டா பார்த்து பேசுங்கண்ணே. அண்ணா வன்னியரசன், தமிழ்நாடு சட்டசபையில உட்காந்துட்டு நீங்க வந்து தர்க்கம் பண்றதை விட அம்மா சௌமியா அன்புமணி வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆலோசனைகளை வந்து கொடுக்குறாங்க. அவங்க சொல்றது, அவங்க பேசுற அந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து அவங்க பேசுறாங்க. நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து சட்டசபையில பேசுங்கன்னு. அதை விட்டுட்டு நீங்க வந்து தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அந்த இடத்துல இல்ல. அதனால வந்து நீங்க இருக்கிற இடம், இந்த அமைச்சர் பதவி, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிற மக்களுக்காக உண்மையா இருங்க. சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க. நீங்க வாதாடுறதுக்கு அங்க போகலன்னா நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை வந்து நீங்க அங்க எடுத்து வைங்க. உங்களோட ஆலோசனைகளை வந்து நீங்க அந்த இடத்துல பேசுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சு அழகா வந்து 2026ல களமாடி இருந்தாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்க, எங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க, படித்த இளைஞர்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு வந்து நாங்க ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும்? அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தமிழக முதல்வரும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களும் சரி, ஆடு மாடு இவர்கள் எல்லாமே கால்நடை செல்வங்கள். அதுதான் நம்மளோட மரபு, அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்தது. நீங்க வந்து விவசாயம் பண்றதையும் ஆடு மாடு கோழி வளர்க்கறதையும் ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான அறிவை நீங்க வந்து எடுத்து சொல்றத வந்து நீங்க வந்து அதை ஒரு தப்பான விஷயமா பாக்குறீங்க. நீங்க மேலை நாடுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க BE படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே மேலை நாடுகள்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஸ்ட்ராபெரி பிக்கிங் அதுக்கான வேலை, அப்படி அந்த மாதிரியான வேலைகள்ல தான் வந்து நம்ம இளைஞர்கள் வேற நாட்டுல வேலை பாக்குறாங்க. அததான் வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கையை அழகா வந்து சொன்னாங்க. எப்படிலாம் நம்ம வந்து அரசு பண்ணைகள் அமைக்கணும், எப்படியெல்லாம் நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சுக்கணும்,
ஒரு ஒரு ஃபார்ம், ஒரு டைரி ஃபார்ம் எப்படி இருக்கணும், ஒரு பயோ ஃபார்ம் எப்படி இருக்கணும், ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் எப்படி கொண்டு வரணும், இது ரிலேட்டடான டைரி ஃபார்மிங், அந்த ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர், இந்த ஸ்டடீஸ் எப்படி கொண்டு வரணும், இதுல இருந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், புதுசான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரும், இது எல்லாமே அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களோட 2026 ஆட்சி வரைவிலையுமே தெளிவா கொடுத்திருந்தாங்க. எப்படி வந்து ஒரு தற்சார்பு கொள்கையை வந்து கொண்டு வரணுங்கிறத அழகா தெளிவா சொல்லியிருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க எங்களை இழிவா பேசிட்டு இன்னைக்கு திருப்பியும் நீங்க வந்து இன்னைக்கு இளைஞர்களை வந்து நீங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி அம்மாவும் ஆடு மாடு தான் மேய்ச்சாங்க, இப்ப நானும் ஆடு மாடு மேய்க்கணுமா? அப்ப எங்களை வந்து அந்த குலத்தொழில நாங்களும் செய்யணுமா? அப்ப அண்ணன் சின்னமலன் சீமான் அவர்கள் வந்து அந்த குலத்தொழில எங்களை செய்ய சொல்றாரு. நாங்க படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில ஐடி கம்பெனில வேலையில இருக்கிற எங்களை திருப்பி எங்க அப்பா அம்மா செஞ்ச தொழிலையே எங்களை செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பொய்ய கட்டாமைச்சிங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களும் அதைத்தான் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு போய் அந்த முதல்வர் இருக்கையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது தற்சார்பு பொருளாதாரம்னு. உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து முன்னாடியே மக்களை பத்தியும் மக்களோட நலனை பத்தியும் மக்களுக்கு எது தேவை அப்படிங்கறத பத்தியும் சிந்திச்சு ஒரு மனுஷன் 15 வருஷமா இந்த மக்களுக்காக தட்டிட்டு இருக்கிறாரு. அவரோட பொருளாதார கொள்கைய சொல்றாரு, இப்படி எல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு. உங்களுக்கா யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட எங்களோட ஆட்சி வரைவுல எங்க அண்ணன் கொடுத்திருக்கிற ஆட்சி வரைவு எடுத்து பாருங்க, எப்படி ஆட்சி நடத்தணும்னு. அதை வச்சாது ஏதாவது ஒரு 2-3 திட்டங்களை கொண்டு வாங்க. நாங்க தான் உண்மையான மாற்று, திமுகவுக்கு நாங்க தான் உண்மையான மாற்று அப்படின்னு சொன்னீங்க முதல்வர் விஜய் அவர்களே. 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க. 43,500 தார்பாய்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு. இதையே தானே போன ஆட்சியிலையும் செஞ்சாங்க. இப்ப நீங்க என்ன மாற்று என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்க அந்த தார்பாய்களை போட்டு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு கொட்டகை அமைச்சு கொடுக்கலாம். அது வந்து விவசாயிகளோட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்கும். நீங்க இந்த தார்பாய்களை கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி இதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க இதுல புதுசா என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? நான் வந்தா எல்லாத்தையுமே மாத்திடுவேன், தலைகீழ் மாற்றம் நடக்கும் அப்படின்னீங்க. என்ன தலைகீழ் மாற்றம் நடக்குது? ஆன்லைன்ல டாஸ்மார்க்ல வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு ஆன்லைன்ல மது விற்பனை பண்றது வந்து உங்களுக்கு இதுதான் நீங்க கொண்டு வந்திருக்கிற புதிய மாற்றமா? இவ்வளவு நாளா போய் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கிறவங்க இனிமே வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணி குடிக்கலாம். அதுக்கு வேற மதுவிலக்கு அந்த அமைச்சர் வேற ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்ன பேட்டி கொடுத்திருந்தாருன்னா, நாங்க வந்து நீங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்றோம்னு சொல்லலைங்க. நீங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து நீங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க டாஸ்மார்க்கு தான் வந்து வாங்கணும், நாங்க டோர் டெலிவரி பண்றோம்லாம் சொல்லல அப்படின்னு வேற ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதையும் நான் பார்த்தேன். அதாவது இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வச்சு அதுல இருந்து வர பொருளாதாரத்தை வச்சு என்ன நீங்க வந்து மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை நீங்க கொண்டு வர போறீங்க? இப்படி நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நிறைய தொழிற்சாலைகள் அமைங்க, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க, அதுல இருந்து வேலை வாய்ப்பை கொடுங்க. இதுல இருந்து நீங்க உங்க பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்குங்க. இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். திருப்பி திருப்பி நீங்க வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை குடிக்க வச்சு அவர்களை சிந்திக்க விடாம பண்ணி இப்படிதான் நீங்க வந்து இந்த அரசியல் அவர்களுக்கு ஒரு அரசியல் அறிவை நீங்க புகட்டுறது கிடையாது. இப்படிதான் நீங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கிறீங்க. அதாவது அவர்களுக்கு மாற்று நீங்க அப்படின்னு இனிமே தயவு செஞ்சு எங்கேயும் சொல்லாதீங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய வந்து நம்ம விமர்சனங்கள்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்தோம். அதாவது அவர் வந்து ஒரு 60 நாள் கூட ஆகலைங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க, டைம் கொடுத்தா மட்டும் தானே நம்ம வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அவரால அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு சொன்னோம் அப்படின்னா அதற்கு பதில வந்து நிறைய நம்ம வந்து சொல்றத பாக்குறோம். ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். படித்த பிள்ளைகள், படித்த இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, இந்த அரசியல் அறிவு இல்லாம, மக்களை பத்தின சிந்தனை இல்லாம, நான் முதலமைச்சர் ஆனா என் மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன். ஒவ்வொரு எம்எல்ஏவும் எடுத்து பாருங்க, ஒரு அமைச்சரையும் எடுத்து பாருங்க. நான் எம்எல்ஏ ஆனா அப்படின்னா என்னோட மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, என் மக்களுக்கு நான் இந்த திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாதவர்களா இருக்கிறாங்க இவங்க. அப்படிப்பட்ட சிந்தனை இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே பல்வேறு நலத்திட்டங்களை இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நலத்திட்டங்கள் கிராமத்துல இருக்கிற கடைகோடி மக்களுக்கும் கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கான்னு பாருங்க. அதிரடி சிங்கப்பெண் திட்டம், ஏதாவது ஒரு சிங்கப்பெண் திட்டத்தை உங்களால பார்க்க முடியுது அந்த கிராமங்கள்ல? இன்னும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு. அதாவது இது எல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். இத மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது நடிகன் யாரு, உண்மையான அரசியல் தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கணும்.